கர்த்தர் இடைப்படுவாராக. தகப்பனே, கர்த்தர் இந்த வானத்தை, பூமியை, சமுத்திரம் அவைகளில் எல்லாவற்றையும் எத்தனையோ அதிசயமான காரியங்கள்லாம் சிருஷ்டித்தீர். ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை தான் நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லை உண்டு. ஆனால் உங்களுடைய கற்பனையோ மகா விஸ்தார ராஜா. இப்போதான் அவைகளை தியானிக்கும் போது எங்களுக்குள் அனல் மூழுகிறது, எங்களுக்குள் ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை செய்கிற தேவன். இதனால் உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுங்கள், அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். சத்துரு எடுத்து போடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதை 100, 100, 60, 30 பலன் தந்தது போல இந்த வார்த்தைகள் பலன் தரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி கேட்கணும்? கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க. அல்லேலூயா. என்ன இவ்வளோ தானே கைத்தட்டு? அல்லேலூயா. நான்லாம் கீழே விழுந்துருவேன். அப்படி தான் வந்து எங்கெல்லாம் ஜெபிக்கும்போது அப்படியே சாசாமல் விழுந்தே கிடப்பேன் பேசாமல். ஏன்னா அநேகர் இயேசுகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஊமை மாதிரி இருந்தார். ஏறது ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிட்டு வந்தான்னு வசனம் இருக்கு. அவரை மாறுத்தரமாக வாயே திறக்க மாட்டேன்ட்டார். அல்லேலூயா. நான் நம்மள்கிட்ட பேசுகிறாருன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்ங்க. அதனால தான் பிரசங்கியாருக்கு கைத்தட்டு இல்லை, நம்மலாம் எப்பயும் உள்ளவங்க தானே. ஆண்டவருடைய வார்த்தையை கைத்தட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு நல்ல பலமாக ஒரு கரங்களை தட்டும் ஆண்டவருக்கு. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். 121 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர். ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நேராக வருகிறது. என்னவா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், A to Z என்னென்ன தீங்கு இருக்கா அதுக்கெல்லாம் உன்னை விலக்கி காப்பார். அதோட மாத்திரம் இல்லையா, ஆத்மாவையும் காப்பாருங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது இந்த முதல் பகுதி மாத்திரம்தான். அந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, இப்படி சொல்லி சொல்லி நம்ம பழகிக்கணும். கர்த்தர் என்னை, அது சொல்லும் போதே அழுத்தமாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். பாருங்களேன், ஏன்னா இந்த உலகம் எப்படி தெரியுமா? பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. எதுக்குள்ளே கிடக்குது? ஆமாம், அந்த உலகம். ஆனால் இதில் கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்த இருள் நிறைந்த உலகத்தில் உங்களை வெளிச்சமாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நேற்று கூட ஓலையூரில் ஜெபம் பண்ணோம். பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு தேவனிடத்தில் வரமாட்டேங்கிறான். பொல்லாங்கு செய்கிறவன் இயேசுவே பகைக்கிறான். ஐயா, தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக என்ன ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க, செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு. அல்லேலூயா. ஒளியினிடத்தில் வருகிறான். அவனை ஒரு தீங்கும் டச் பண்ண முடியாதுயா. ஆக இந்த காலை வேளையிலே ஒளியின் மத்தியில் இருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அதனால தான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லித்தராரு எப்படி ஜெபிக்க. நல்ல சீசர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனிப்பட்ட விதத்தில் வந்து கூட்டத்தில் பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு போனேன். தனிப்பட்ட விதத்தில் வந்து, ஆண்டவர் என்னப்பா எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்க. அதில் ஒரு வாசகம் சொல்லுவார், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளுங்க. ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஈவில் ஒன். போயிட்டு வந்து மாத்திரம் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்படி அல்லேலூயா சொல்லும்போது அங்கே நேராக போயிடும். அதனால தான் அல்லேலூயா சொல்கிறது. அல்லேலூயா. ஆமாம், சொல்லி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ப்ரொடெக்ட் அஸ், எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒன்றே ஒன்று இருக்குது, எதிர்வலை மேலேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ராஜா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவன். காணியாட்சிக்கு புறம்பே இருந்த உங்களை கர்த்தர் ரட்சித்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அந்த பார்வை இருக்கணும். உடனே எப்படி பார்க்கக்கூடாது, இங்கே அதெல்லாம் இல்லை, அங்கே டெய்லி அங்கே மஸ்டரில் ஏறிக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னதை செய்வார். கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்படி சேர்த்து கொள்ளுகிறவர்களே கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் சந்தித்து ஆகாரம் அருளுகிறார். அந்த ஆகாரத்தெல்லாம் சத்துரு தொடம்லாம் பாதுகாக்கிறார். இல்லை, இந்த வேர்ல்டு காம்படிட்டிவ் வேர்ல்டு, இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம். அல்லேலூயா. உங்களை என்ன செய்யணுமா, அவர் எப்படியாவது உங்களை டெவலப் பண்ணுன்னு விரும்புகிறார். இன்றைக்கி வாசிச்சோம்ல சங்கீதம், வாசிச்சிங்கள, சத்துரு உட்புகுதலும் இராது. வீட்டுக்குள்ளே சத்துரு வரக்கூடாது, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே சத்துரு வரக்கூடாது, வேலைக்குள்ளே சத்துரு வரக்கூடாது. ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு கூட என்ன எப்படி இருக்கக்கூடாது,
அவன் கூட சத்துருவாக இருக்கக்கூடாது, எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதான் கர்த்தர் அப்படியே செய்வார். குடியோடி போகுதல்னா நமக்குன்னு வைத்திருக்கிற எல்லையிலேருந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியேற்றப்பட்ட விடக்கூடாது. ஆனால் இதை தான் செய்யணும்னு சொல்லி போய் விரும்பும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட, அது வரைக்கும் அவன் எப்படி வேணாலும் சுற்றலாம். ஒருத்தர் ரட்சிக்கப்படலன்னு வைங்களேன், அவன் என்ன வேணாலும் செய்யலாம். அவனை ரட்சிக்கப்பட்டுட்டான்னா அவனை எப்படியாவது என்ன செஞ்சிருந்தா, அவனை இயேசுவை விட்டு பிரிக்கணும். அவன் ஆராதனைக்கு போகக்கூடாது, வீட்லேயும் என்ன செய்யக்கூடாது, செபிக்கக்கூடாது, வேதம் வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை விட மேலானவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இயேசு எங்கே இருக்கிறாரு, எனக்குள் இருக்கிறார். ஆக அவர் பெரியவர். அவர் சொல்கிறாரு, உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பேன், உன் குடும்பத்தை பாதுகாப்பேன், உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன், உன் சந்ததியை பாதுகாப்பேன். அல்லேலூயா. பாதுகாக்க மாட்டாரா? பாதுகாப்பார். அதுக்கான வசனங்கள்லாம் எடுத்து மண்டையில் நிறையா வச்சுக்கணும், இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும், ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அந்த வசனத்தை. ஏசாயா 59:21, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல். அப்படி வாசிக்கும் போது 2024 ஜனவரி 28 7:51 நீங்கவே நீங்காதியா. அல்லேலூயா. ஆமாம், அவர் நம்ம கைவிட மாட்டார். இது முதல் வாயிலிருந்து. அடுத்து சொல்கிறார் பார், உன் சந்ததியின் வாயிலிருந்து. அப்படி உங்கள் சந்ததியை பார்க்கணும், நீங்குவதில்லை என்று சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லைப்பா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் தம்முடைய ஜனங்களுக்கு. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எல்லையிலேருந்து, இந்த ஆசீர்வாதத்திலேருந்து நம்ம விலகக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஏன் மற்ற தீமைகள்லாம் உள்ளார இதை கெடுத்து விடக்கூடாது. கர்த்தர் விரும்புகிறார். திராட்சை தோட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நற்குல திராட்சை செடியாக நட்டேனே, நல்லா தானே வந்துச்சு இது. அல்லேலூயா. அநேக சாட்சிகள் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஏன்னா விலையேற பெற்ற பொக்கிஷன் நீங்கள் அவருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாங்குகிற சம்பளம் 2000 5000 10,000 எவ்வளவோ, எத்தனை ஆயிரமோ, இதில் ஆண்டவரே இதற்குண்டான பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நஷ்டங்கள்லாம் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. என் பிள்ளைங்க ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க. வீட்டிலேருந்து போகுதுங்க, சாயந்தரம் வர வரைக்கும் யார் கூட சேர்ந்து யாருக்கு தெரியும். 2-3 வருஷமாகவே அநேக முறை பிள்ளைகளுக்காக ஜெபிச்சேன். நான் கூட சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்கள் பிள்ளைங்க காலையில் போய்ட்டு வீட்டுக்கு வருதுன்னா அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, சேதம் இல்லாமல் வரணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளோட சேர்ற ஆள் கூட நல்ல ஆளாக இருக்கணும். ஆக கர்த்தர் எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி காப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அல்லேலூயா. பாருங்கள், ஏரோது ராஜாவின் நாட்களிலே பெத்லஹேமில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வருகிறார்கள். ஒட்டகங்களில் பயணம் பண்ணி வர்றாங்க. நேராக ஏரோதுட்டே கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். உடனே ஏரோது அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இயேசு பிறந்தாருன்னே அது வரைக்கும் அந்த உலகம் இஷ்டப்படி ஆடிட்டு இருந்துச்சு. என்றைக்கு ஆண்டவர் வந்தார், ரட்சகர் வந்ததுனால எதிரணிக்கு கலக்கம். ஆனால் தம்முடைய ஜனங்களுக்கு நமக்கு சந்தோஷம். அப்படி கலங்கினார்கள். உடனே எல்லாரையும் கூடி வரைச்சி, ஆசாரியர் வேதபாரெலாம் கூடி வரைச்சி, கிறிஸ்து எங்கே பிறப்பார்னு திட்டமாக விசாரித்தான். அவங்க பெத்லஹேமில் பிறப்பார்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லி முடித்தோன்னே 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அழைத்து கவனிங்க, சாஸ்திரிகள் வந்திருக்காங்க. ஒரு ராஜா எப்படி பேசுனேன் பப்ளிக்கில் தானே கேட்டாங்க. பப்ளிக்கில் பேசல, ரகசியமாக கூப்பிடுகிறான். யாருக்கும் தெரியாமல் இந்த சாஸ்திரிகளை அழைக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் அழைக்கிறான்? நான் தான் இருக்கணும் ராஜாவா. நீ புதுசாக சொல்கிறேன் யூதருக்கு என்னது அடுத்தது யார்? என்னை காட்டிலும் யார்? அப்படி தான்
இன்றைக்கி அநேக போட்டி. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட எனக்கு மேலே நீ எந்திரிச்சிடக்கூடாதுன்னு நினப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் போட்டி. இயேசு கிறிஸ்து உட்காந்துருந்தார், 10 பேர் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. செபதேவியின் குமாரராகிய தாய் யாக்கோபோடும் யோவானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்கள் பிள்ளைங்களாம் நினச்சிக்கோங்க. குட்டி பசங்க இல்லை, அவங்களாம் வாலிபர்கள்ப்பா. 2 பேரையும் கூட்டிக் கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்னம்மா, உங்கள் வலது பார்சத்தில் மகிமையில் நீங்கள் இருக்கும்போது ஒருத்தர் ரைட்லேயும் ஒருத்தர் லெஃப்ட்லேயும் இருக்கணுமா? ஐயோ, நீங்கள் கேட்குறது என்னதென்று உங்களுக்கே தெரியலையேம்மா. நான் குடிக்கும் பார்த்து நீ குடிப்பியா? ஏன்னா என் வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் பாடாக இருக்குமா. எஸ், ஐ ஆம் ரெடி. அல்லேலூயா. என்ன அல்லேலூயாவே காண இந்த அம்மா சொன்னிச்சுப்பா, நான் ரெடியாக இருக்கேன். நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்களா? அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் நிறையா இருக்குது. நான் இப்படி தான் மரணத்தை சந்திக்க போகிறேன், அது தெரியுமா? அதற்கும் ரெடி. அல்லேலூயா. சே, வீரத்தாய். நான் மரியாளுக்கு அப்புறம் அந்த அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன அமைதியாக இருக்கேன். வீரத்தாய், உங்களுக்கு தான் வீரமாக வரணுமா, தாய் மாதிரி வரணும் ஆசை இருக்கா இல்லையா? உடனே மற்ற 10 பேரும் அதை கேட்ட பொழுது பேச்சப்பாரு, நம்ம அம்மா எங்கே தான் போச்சு அந்த பொம்பளை, இது நைஸாக கூட்டிகிட்டு வந்து எங்கே சீட்டு கேட்குது, இங்கே இருக்கிறத பார்த்தா அங்கேயே போய் சீட்டு கேட்குது, இது எங்கே தான் போச்சு அந்த பொம்பளை, போ எங்கேப்பா போச்சு, 2000 ரூபா கரும்பு வாங்க போயிடுச்சுங்க, அதை வாங்க போயிடுச்சு, இதை வாங்க போயிடுச்சுண்ணா. மற்ற 10 பேரும் அதை கேட்டு கவனிங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிறார், தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆனால் என்ன வருது? அந்த எரிச்சல் யாக்கோபு யோவானையும் டச் பண்ணலப்பா. கர்த்தர் அவர்களை விலக்கி பாதுகாத்தார். அதனால தான் யோவானுக்கு ஒரு பட்டம் போட்டார். என்ன பட்டம்? திவ்ய வாசகனாகிய யோவான். அல்லேலூயா. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், மறைபொருள்களை வெளிப்படுத்தினார், இனி சம்பவிக்க போகிறவர்களை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆளாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதனா இருக்கட்டும், எண்ணத்தில் கூட நமக்கு விரோதமாக எழும்புனா அதற்கு கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், அவர் உன்னை எல்லாத்துக்கும் விலக்கி காப்பார். அப்படிப்பட்ட ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள். பயந்து பயந்து யூதருக்கு பயந்தனால் சீசர்கள் கதவை பூட்டிருக்க மாதிரி அல்லேலூயா சொல்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாரா? யாக்கோபை பாதுகாத்தவர், யோவானை பாதுகாத்தவர் உங்களை பாதுகாப்பாராங்க. அப்படி தானே? கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ண, ஏன் அவனுக்கு மட்டும் போட்டிங்க, யாரும் இல்லாத இப்போ மேனேஜர்கிட்ட போய், நான் இத்தனை வருஷமாக இருக்கேனே, எனக்கு இல்லையா, உனக்கு இல்லையா, ஏன்ப்பா கவலைப்படுறேன், விடு, போட்டிட்டு போகிறாங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த ராஜா தன்னுடைய பொசிஷனை வேறு யாரும் விடக்கூடாதுன்னு விரும்பினான். இயேசு ராஜாவை பிறந்திருக்காருன்னு கோவம் வந்து, ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் ரகசியமாய் அழைத்து அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் போய் சாரியுங்கள், கண்ட பின்பு பணிந்து கொள்ளும்படி. எவ்வளோ தந்திரம் பாருங்களேன். தந்திரத்தோடு பேசுகிறான். ஆனால் பேசுகிறது எப்படி பேசுகிறான்? நல்லவன் மாதிரி பேசுகிறான். ஆக்ஷன். அப்படி தான் இன்றைக்கி அதையும் வாசிச்சிட்டோம்ல சங்கீதத்தில். மாயை பேசுவாய், கள்ளத்தனமாக வாயுடைய ஆளுக்கெல்லாம் என்ன விளக்கிடுங்க ராஜா. அல்லேலூயா. பாருங்களேன், நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு சொல்கிறான், நீங்கள் போய் நல்லா பிள்ளைய விசாரிங்கப்பா, திட்டமாக விசாரித்து அந்த பிள்ளை தானே நல்லா பார்த்துட்டு வந்து சொல்லு, ஏன்னா நான் வந்து அதை பணிந்து கொள்ளணும்ப்பா, வணங்கணும்ப்பா. நான் சரி, இந்த வார்த்தையை கேட்டு இவங்க பெத்லகேமுக்கு போயிட்டாங்க. அவங்க போகையில் நட்சத்திரம் வந்து பிள்ளை இருந்த ஸ்தலம் மேல் வரைக்கும். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே வந்து நின்னது. வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் இயேசுவையும் அதன் தாயாகிய கண்டு இயேசுவை பார்க்குறாங்க. அடுத்து மரியாளை பார்க்குறாங்க. கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து இயேசுவை பணிந்து கொண்டு சாஷ்டாங்கமாக விழுந்தாங்கன்னு இருக்குது. எப்படி தெரியுமா சாஷ்டாங்கன்னா? 2 கையை வச்சு தரையில் அப்படியே படுத்துக்கிட்டாங்க. பணிந்து கொண்டு அந்த கொண்டு வந்த காணிக்கைகள், பொன் பொருள், தூபவர்க்கத்தெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக அவைகளை கர்த்தருக்கென்று காணிக்கையாக கொடுத்தார்கள். போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நாள் கதை இல்லை. இது என்னது?
நினச்ச மாதிரி இப்போ போகிற மாதிரி நினச்சா ஃப்ளைட்டில் உடனே எங்கே பாருக்க அந்த 3 மணிக்கு 7 மணிக்கு போய் சேர்ந்துட்டேன் வாட்ஸ்அப்பில் போகிற மாதிரிலாம் இல்லை. வருடக்கணக்கான பிரயாணங்கள் இது. அல்லேலூயா. தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர், தம்மை தேடுகிறவர்கள் தீங்குக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு விரும்புகிற தேவன் அவர். வந்து இயேசுவை பணிந்து கொள்ளும்படி வந்து இல்லை, இந்த காலை வேளை அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறீங்கல்ல, உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாரும். ரெஸ்ட் எடுக்கும்போது அவர்கள் ஏரோதினத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டு டிவைன் வார்னிங்னு இருக்கும். அல்லேலூயா. தெய்வீக எச்சரிப்பு. என்னது? தெய்வீக எச்சரிப்பு. நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அப்படிதான் வசனம் சொல்லுது. என்னது? என்ன பெற்றார் அவரு? தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். இப்போ தேவ எச்சரிப்பு பாருங்களேன், டிவைன் வார்னிங் எல்லாருக்கும் வந்துடுமா? அவருடைய பிள்ளை ஆகிட்டீங்கல்ல, உங்களை அப்படி திட்டமாக பாதுகாக்கிறார். அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறீங்கள, இப்போலேருந்து உங்கள் பயணத்தில், உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவன் ஆலோசனை கொடுத்து எச்சரிப்பை கொடுத்து இப்படி இப்படி செய், இப்படி இப்படி செய் நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா ராஜா சொல்லிட்டான்ல திரும்ப வரணும்னு. இவங்க திரும்பி போய் அப்பா ரொம்ப சந்தோஷம், நம்மளும் போய் சொல்லுவோம். என்னத்தை சொல்லுவோம்? இயேசுவை பற்றி சொல்லுவான். அது கூட சுவிசேஷ ஊழியத்துக்கு கூட எங்கெங்கே போகணுமோ அங்கே கூட கர்த்தர் கரெக்டாக நடத்துவாரியா. தேவையில்லாத இடங்களை கொண்டு போக மாட்டார். இந்த வருடம் ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், தேவையுள்ள இடங்களுக்கு தான் கர்த்தர் கொண்டு போக போகிறார். அது திண்ணம். திண்ணம்னா என்ன நினச்சிக்க கூடாது, உறுதி. ஏன்னா இது விலையேற பெற்றது, அவ்வளோ எளிதில்லை, சும்மா இல்லை இது. அல்லேலூயா. தேவையில்லை இடங்களுக்கு போக போகிறது. கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய போகிறார். நிறைய பேர் நானும் இயேசுவை தாங்க நம்புகிறேன், ஆக்ஷன் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வார்த்தைனை. அப்படியே ரொம்ப கிட்ட பேசி பார்த்தா தெரியும், பேசுமே கண்டுபிடிச்சலாம், அது வேறு. சரி விடுங்க. இப்படி தான் அவன் ஆக்ஷன் போட்டான் ஏறது. நல்லா அவங்க ரெஸ்ட் எடுக்கும்போது சொன்னாங்க, திரும்பி போக வேண்டாம், வேறு வழியாய் போ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாத்தாரா இல்லையா? திரும்ப போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க மட்டும் போன சொல்லியிருப்பாங்க, ஆஹா அவருடைய மகிமையை பார்த்தோம், அவர் என்னமா இருந்தார், வேத தீர்க்கதரிசிகள் சொன்னவரை கண்டான் அப்படின்னு சொன்னோன்னே வந்திருக்க இவனுக்கு 3 பேரையும் காலி பண்ணுறான்னு இருப்பான். ஆனால் கர்த்தர் அவரை பணிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அப்படி தொழுது கொண்டதுனால ஆண்டவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார். உன்னை நான் பாதுகாப்பேன். இங்கிட்டு போனேன், இங்கிட்டு போயிட்டாங்க இவங்க. வருவான் வருவான் வருவான்னு பார்த்து பார்த்து கண்ணு ஏறதுக்கு பூத்து போச்சு. எங்கேயா போனானுங்க, ஒட்டான் வருதா, போய் பாடுறான், போய் பாரு. ஆள் இல்லைங்க. என்னது ஆள் இல்லையா? டயத்தோடு கூப்பிடியா எல்லாரையும். இயேசு எப்போ பிறந்தார்? ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, இவங்க அந்த நட்சத்திரத்தை கண்டு அவங்க பிரயாணப்பட்டு 2 வருடம் வந்திருக்காங்கன்னு வசனம் சொல்லுது. ஆராய்ச்சியில் சொல்கிறார்கள். எத்தனை வருஷம்? நமக்கு 6:30 மணிக்கு ஆராதனைக்கு வானா, நேத்தானே 7 மணி நேரம் துதி ஆராதனை. அதனால் அப்படிலாம் நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க, சந்தோஷம். அல்லேலூயா. 2 வருஷம் பிரயாணப்பட்டிருக்கானே, உனக்கு கர்த்தர் விட்டுருவார? நீங்கள் எங்கே போய் இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் யாரை திருமணம் பண்ண வேண்டும், அந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எல்லா காரியங்களையும் அழகாக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பார். இதில் ஒரு டாட் கூட, ஒரு புள்ளி கூட உள்ளே வராமல் பாதுகாக்க அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இவ்வளோ 2 வருஷம் வந்து அவர் பாதத்தில் விழுந்து அவனை விட்டுருவாரா? இங்கே ரெடியாக இருந்தான், இவனை சந்திக்கக்கூடாதுப்பான்னு அனுப்பிச்சி விட்டார். போய் பார்த்து கடுப்பாயிட்டான் அவன். யார்? ஏறாது. விசாரித்தான். 2 வயசுக்குள்ளே என்னை விட யாரும் எந்திரிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணான். 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் காலி பண்ணியான். இப்போ அந்தளவுக்கு பாருங்கள், பேய் எப்படி இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியம் இருக்கவே கூடாது. அவன் கனி கொடுக்கக்கூடாது, அவன் கர்த்தருக்குள்ளே வளரக்கூடாது, அவன் குடும்பம் முன்னேறக்கூடாது. பொறாமை போட்டி எல்லாம் எழும்பினாலும் கர்த்தர் அதுக்கெல்லாம் விலக்கி உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. பாருங்கள், சாஸ்திரிகள் போயிட்டாங்க, கர்த்தர் அவர்களை நடத்தினார். அடுத்து தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அவர்களை பாதுகாத்த தேவன் எல்லா தீங்குக்கும் அடுத்து யோசேப்பின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், 13ஆம் வசனத்தில் எடுக்க நானே வாசிக்கிறேன். அவர்கள் போன பின்பு, வெல் செக்யூர், நல்ல பாதுகாப்பாக அவங்களை அனுப்பின பின்பு
கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு, அல்லேலூயா, திரும்ப ஒரு வார்னிங் வருது. நல்லா தூங்குறாங்க யோசேப்பு, மரியாள். ஆண்டவர் இப்போ மாம்சத்தில் இருக்கார், குழந்தை எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும்போது ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் எந்திரிச்சு பிள்ளையையும் அந்த தாயை கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடி போய், நான் சொல்கிற வரைக்கும் அங்கே இரு. அல்லேலூயா. யோசேப்புக்கே தெரியாது நாளைக்கு என்ன நடக்கணும், இல்லை அடுத்த வருடம் என்ன நடக்குன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு தானே பிறப்பிப்பதை நீ அறியாயே. நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம எத்தனை பேரை சந்திக்க போகிறோம், அதில் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியாது. இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் இதுங்கெல்லாம் படித்து முன்னேறுமா, இதுங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, இப்படி பல காரியங்கள் இருக்கும். எல்லாம் நன்மையாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அடிக்கடி இப்போ அந்த வசனத்தை தான் சொல்லி ஜெபிப்போம். உங்கள் தேவனாக கர்த்தருடைய சந்நிதியில் நீங்கள் காணப்பட போயிருக்கும்போது உங்களுக்கு உண்டானவைகள் ஒருவனும் ஒன்றையும் இச்சித்து கொள்வதில்லை. கர்த்தருடைய சந்நிதியில் காணப்பட்டாங்க, அவனை யாருமே டச் பண்ண முடியல. இவங்க பாருங்கள், கர்த்தரையே நீதிமான், அவர் யோசேப்பு நீதிமானாக இருந்ததுனால அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் சொன்னார், இப்போ ஏரோது ரொம்ப கடுப்பில் இருக்கான், அதனால் நீ எகிப்துக்கு ஓடி போய் நான் சொல்கிற வரைக்கும் அங்கே இரு. அல்லேலூயா. எப்படி கர்த்தர் பாதுகாக்கிறார் பாருங்களேன். ஏன் சாஸ்திரிகளை பாதுகாத்தவர் உங்களை பாதுகாக்க மாட்டார்? பாதுகாப்பாரா பாதுகாக்க மாட்டாரா? பாதுகாப்பார். யோசேப்பு, மரியாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பாதுகாத்தார், உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் சரி, எந்த எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அநேக உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் நம்ம சாம் ஜபத்தில் இருக்கார்ல, சுவிசேஷர், அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். நல்ல அவர் இன்கம் டேக்ஸில் ஆஃபீஸராக இருந்தவர். தன்னுடைய வேலையை கர்த்தர் அழைத்தனால ராஜினாமா செய்து விட்டு நல்ல சுவிசேஷத்தை ஊழியத்தில் இருந்தார். அப்புறம் திருச்சபை தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். சபை ஸ்தாபிக்கப்பட்டு நன்கு ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. அவருக்கு விரோதமாக ஒரு டீம் எந்திரிச்சுது. என்னவா? அவருக்கு விரோதமாக ஒரு டீம் எந்திரிச்சு அவரோட முன்னேற்றத்தை பொறுத்து கொள்ள முடியல. அல்லேலூயா. என்ன அல்லேலூயாவை காண பொறுத்துக்க மாட்டேன்ட்டான். கர்த்தர் அழைத்தார், ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்குது. விரோதமாக எந்திரிச்சான். அவர் சிக்க வைக்கிறதுக்காக ஒரு சில காரியங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு போனவன் தான். அவனுடைய காரியங்கள்லாம் அவ்வளோதான், அத்தோட கதை அவ்வளோதான். அல்லேலூயா. எத்தனையோ சரீரத்தில் அவருக்கு பலவீனங்கள் வந்தது. நாங்கள் கேம்புக்கு போயிருக்கும்போது சொன்னார், ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தாராம். ஆசையாக என்ன செஞ்சானுங்க, முந்திரி பருப்பு. அவருக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் கொடுத்தானுங்க, சாப்பிட்டுட்டு விட்டு இறங்கங்காட்டியுமே என்ன வந்துருச்சான், ஸ்ட்ரோக். கர்த்தர் அதிலிருந்து தாண்டி வர செய்து கர்த்தர் பயன்படுத்தினார். எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கர்த்தரின் எழுத்தாணி. அல்லேலூயா. அந்த எழுத்தாணியை போய் யாரும் டச் பண்ண முடியுமா? அவ்வளோதான். அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்தினார். அவங்க சந்ததி இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த சபையார் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. பலவீனம் வர மாதிரி இருக்கும், பலவீனம் அணுகாது. கர்த்தர் தீங்கு நாளில் அவர் உங்களை தம்முடைய கூடார மரவில் ஒளித்து வைத்து விடுவார். ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் இந்த பூமியில் வந்திருக்காருன்னா அந்த திட்டத்தை யார் எதிர்த்து நிற்க முடியும்? இப்போ அங்கே இரு அப்படின்னா. அதே மாதிரி ஃபேமிலியை நைட்டில் ஓடி போனாங்க எகிப்துக்கு. உடனே நீங்கள் யோசிக்கலாம், ஏன் நான் தான் ரட்சிக்கப்பட்டேன்ல, ஆண்டவர் போய் அவனை காலி பண்ண வேண்டியதானே? யாரோ அதை? ஆமாம், எனக்கு விரோதமாக எழுந்திரிச்சா எல்லாரையும் அப்படி சதி காலி பண்ணால் அப்புறம் யாருமே இருக்க மாட்டோம், நம்ம மட்டும்தான் இருப்போம். நம்ம மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லை, நம்ம இருக்கணும், எதிரணியும் வரணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவீது யாருன்னு எப்போ கண்டுபிடிக்கலான்னா கோலியாத்தை வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் உண்மையான தாவீது. இல்லைன்னா எல்லாருமே தாவீது மாதிரி ஆக்ஷன் கொடுப்பான். எல்லாருமே தாவீது மாதிரி அட்டி சுற்றிட்டு இருப்பான். குச்சி வந்தால் தான் தெரியும் எல்லாம் கதவை போய் பூட்டிக்கிட்டான்னு வசனம் இருக்குது. அவன் மூஞ்சா பார்த்தான், அடுத்து அவன் சத்தத்தை கேட்டு எல்லாரும் பட்டு பட்டுன்னு ஓடிக்கிச்சு. இவன் மட்டும் கொக்கரிச்சிக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா.
ஆனால் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். அதனால தான் சொன்னார், நீ வாச்சம்ல, நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாய தாவீதை பொல்லாத தப்பு வைத்தீர். அவன் எந்த பட்டயத்தை தூக்கிட்டு வந்தானோ அதே பட்டயத்தை வச்சு தான் அவன் அன்றைக்கி அடி விழுந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நேசிக்கிற தேவன். சிறு பையன், நேற்று கூட ஆயத்த ஜபத்தில் ஜெபித்தோம், நம்மளால் தடியோட போனார். நீ என்கிட்ட தடியோட வரக்கு நான் என்ன நான் ஏன்னா அவனை தன்னை தானே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டான். ஆனால் இவர் பார்த்து விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் எனக்கு தீங்கு செய்ய முடியாது, இவன் என் மேல் கை போட முடியாது, போட்டால் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே மாதிரி தான் கர்த்தர் பார்த்து ஒரு கல் எடுத்து விட்டார், பின்னாடி ஒரு தட்டு கீழே விழுந்தான். அல்லேலூயா. யோசேப்பின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். திரும்ப சொல்கிறார், எப்பா போதுவா, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். நம்ம பாஷா சொன்னால் மண்டையை போட்டான், போய் சேர்ந்துட்டான். வானா வந்தார். ஆனாலும் அவங்க பையன் அர்கலாயு இப்போ என்ன செய்கிறான், ரூலிங்கில் இருக்கான். அவனும் கொஞ்சம் இருப்பானே, கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம். அடுத்த டீம் எந்திரிச்சாலும் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பாதுகாப்பேன். சரி போ. திரும்ப ஒரு டிவைன் வார்னிங் வருது. அப்படி தான் இருக்கு, அழகாக இங்கிலீஷில் தான் நல்லா இருக்குது. போய் நாசரேத்தில் இரு. அல்லேலூயா. நசரேயன் என்னப்படுவார். அல்லேலூயா. நம்மளாம் நீங்களாம் தேவனுக்கு நசரேயர்கள். அதனால் அந்த ஸ்டைல் மாதிரி இல்லை, அந்த காலம் மாதிரி இல்லை. என்னது முடி வளர்த்துக்கிட்டு அப்படிலாம் நசரேயர்கள் அப்படி இருப்பாங்க. நசரேயர்னு எப்படி தெரியுமா, தீட்டுள்ளதெல்லாம் தொடமாட்டான், செத்ததை தொடமாட்டான், புசிக்க மாட்டான். அது எல்லாருமே பழைய ஆட்கள்லாம் நசரேயர் இருந்த ஆட்கள்லாம் அவுட் ஆகிட்டான். அப்படி தான் இருக்குது. ஆனால் இவர் எப்படி தெரியுமா, பரிசுத்தராக இருந்தார். அதனால் அவருக்கு ஒரு பட்டம் போட்டாங்க, நசரேயன். அல்லேலூயா. ஆக நசரனா இயேசு கிறிஸ்து. அவர் இதெல்லாம் சந்தித்து விட்டதுனால அந்த தத்தளிப்பெல்லாம் உங்கள் எல்லைகளில் வராதபடி உங்களை பாதுகாப்பார். நம்ம சொல்கிறோம்ல, நான் பட்ட கஷ்டம் என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. சும்மா சத்தமாக சொல்லுங்கள். என்னோட போட்டேன். பாதுகாக்கிற கிருபை, பலப்படுத்துகிற கிருபை. அல்லேலூயா. விலகாத கிருபை. இதுலேயும் ஒரு பட்டம் தான். ஆபத்தில் வந்தாச்சுன்னா நானே கூட இருந்து உனக்கு கனப்படுத்தும், போ நிலந்து நீ நசரேயன். அல்லேலூயா. எப்படி வந்திருப்பார் பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. யோசேப்பின் குடும்பத்தை பாதுகாத்த கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எத்தனை பேர் வந்தாலும் பயப்படாதீங்க. வரட்டும், வருவார்கள். ஒரு எல்லைக்கு மேலே நெருங்கவே முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஏன்னா விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. எவ்வளோ திறமசாலியாக இருக்கட்டுமே. இந்த ஏஷியன் கேம்ஸ்லாம் நடக்குதுல்ல, பார்க்குறீங்கல்ல. மற்ற போட்டியோட நான் இதை அதிகம் ரொம்ப பார்ப்பேன். எது வில்லு விட்றான் பாருங்க, அதை பார்ப்பேன். அடுத்து என்னது துப்பாக்கி. மற்றதெல்லாம் என்னமோ சும்மா குருட்டடியாக ஓடியாச்சு, பந்தை பிடிச்சிட்டு விரட்டிக்கிட்டு. இது அப்படி இல்லை, ஒரு எய்மோடு அடிக்க வரான் பாருங்க. அல்லேலூயா. அது மாதிரி குறி வச்சுட்டு வருவான். வரும்போது வந்தோடனே அவனுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணி விடுவார் கர்த்தர். லோத்துவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஊரை எப்படிப்பட்ட ஊருன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே ஆணுக்கு ஆண் அசுத்தம் நிறைந்த பகுதி. சோதம் கொமரா. அங்கே தேவதூதர்கள் வராங்க. அவங்கள பார்த்தா ஆஹா, இவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களே, அவங்களோட இன்றைக்கி நைட்டு நான் போய் தாங்கணும்னு வந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்திற்கு வந்த தண்டனை. அல்லேலூயா. என்னவா, கை செய்கலாம் இல்லை, யாரையும் உள்ள ஒரு ஆளை விட்டு இந்த ஊரில் உள்ள காலி பண்ணு, ஒரு சீரியாவை கொண்டு இறக்குங்க, அசிரியனை வர சொல்லு, அவனை வர செய்வன, ஒருத்தனு வர வேணாம். அங்கே ரெடியாக இருக்குது எல்லாம். எங்கே இருக்குது ரெடியா? வானத்தில் இருக்குது. வானத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. மேகங்களை கட்டி வச்சிருக்கார், தண்ணியை கட்டி வைத்திருக்கிறார், ஆயுத சாலை இருக்கிறது. அல்லேலூயா. நன்மைகள் இருக்கிறது, பொக்கிஷங்கள் இருக்கிறது, எதிரணிக்கு வேண்டியது அங்கே இருக்குது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமையுள்ள தேவன் உங்களை பாதுகாப்பார்ன்றார். அப்போ எப்படி அவரை பிடிச்சிக்கணும்? நம்ம என்ன நினைப்போம், என்னது அற்பமாக நினைக்கக்கூடாது அவரை. அப்படி அவரை பார்க்குறதே மெஜஸ்டிக்காக பார்க்கணும். எவ்வளோ கரிசனையாக பார்க்குறார். ஆக சாஸ்திரிகளை பாதுகாத்த தேவன், யோசேப்பின் குடும்பத்தை பாதுகாத்த தேவன்.
உங்களை பாதுகாப்பார். பாருங்களேன், இந்த உலகம் அப்படி தான் பொல்லாங்காக கிடக்குது. சரின்னு வந்தோடனே பட்டணத்தார் அனைவரும் வந்துட்டான். லோத்துவின் வீட்டை சுற்றி ஓல்டுலேருந்து சின்னதுலேருந்து ஓல்டு வரைக்கும் பெரியார் வரைக்கும் வந்து லோத்துவின் வாசலை கிட்டி சேர்ந்தார்கள். அல்லேலூயா. கதவை உடைக்க முடியும்னு வசனம் இருக்குது. உங்கள் கதவை உங்கள் எல்லையை உடைக்கிறதுக்கு இப்படி எத்தனை வந்தாலும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சார்னா, வாசலை அவர் லோத்துவை பார்த்தாரு. லோத்து நியாயம் பேசிகிட்டு இருந்தாராங்கன்னு, இல்லைப்பா அது இதுனாரு. அப்படி இழுத்து உள்ளார விட்டு அவர் பூட்டிட்டாருன்னா அவ்வளோதான், ஒரு பையனும் டச் பண்ண முடியாது. வாசலை தேடி விடிய 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 அழுத்து போனார்கள். நம்மளை யாராவது டச் பண்ணான்னா ஆண்டவர் கண்ணுக்குள்ளே விரலாம் விட்றான்னு அர்த்தம். சுருக்கமாக இதுதான். விட முடியுமா? உங்கள்கிட்ட இப்படி யாரும் கொண்டு என்ன செய்யுங்க, இங்கே வா விடு பாப்புன்னு சொல்லுவீங்களா? என்ன செய்வீங்க? ஓங்கி. பஸ்ஸில் ஒரு தடவை பிரயாணம் போயிட்டு இருந்தேன். நான் பஸ்ஸில் போனேன்னாலே வச்சுக்கோங்களேன், நிச்சயம் அங்கே என்ன தான் வரும் பிரச்சனை. அதாவது நான் இல்லை, எதாவது ஒருத்தர் அடிச்சுக்குவானுங்க. நான் பல தடவை பார்த்துட்டேன். அதில் போகும்போது என்ன செஞ்சார், கண்டக்டர் இப்படி கழிச்சு டிக்கெட்டை கிழிச்சு இப்படி கையில் கொடுத்தாரு. உடனே இந்த நகம் இருக்குல்ல, அதை அந்த வாங்கினவர் கையில் பட்டுருச்சு. உடனே அவர் சொன்னார், பார்த்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னாரு. இல்லைப்பா தெரியாமல் பட்டுருச்சு. என்ன தெரியாமல் பட்டுருச்சு? பார்த்துக்கிட்டேன். இப்போ நீ என்ன சொல்கிற? அப்போ பாருங்கப்பா, நகம் பட்டதுக்கு இது பெரிய சண்டை ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே. அப்போ அவ்வளோ கோவம் வருதில்ல, அது மாதிரி தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை யாரும் டச் பண்ண வந்தானாக்கா அவருடைய பாப் அது என்னது கண்மணியை தொடரான்னு அர்த்தம். அவ்வளோதான். நீ சொல்ல என் பிள்ளை மேலே மட்டும் கையை வச்சு போயிடுவோம், கையை இல்லை கையை தடை விடுவேன் நான் சொல்லுவீங்க. அவ்வளோ ரோசம் வருது இல்லை, உடனே ஸ்கூலுக்கு போயிடுறது, அடித்தவனை திட்டுறது, சம்மந்தம் இல்லாமல் டீச்சர் திட்டு வாங்கணும் இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, இவன் போய் வம்பு பண்ணதுக்கு அவங்க சாப்பிடக்கூட முடியாது. நடக்கிற நேரமே லெஷர் கிடைக்கிறதே பெருசு. நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க, நீங்களே பார்த்துக்கிறேன். அவங்க பாடம் நடத்துகிறதா அவங்கள பார்த்துக்கிறதா. அல்லேலூயா. எதுக்காக சொல்லுவார்னா, அப்படி கண்மணி போல் பாதுகாக்கிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசியில் அவன் அழுத்து போனான். கடைசியில் அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, வானத்திலேருந்து கந்தகமும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி இந்த பட்டணத்தையே அழித்து போட்டார். ஆக இந்த நாளில் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. உங்கள் குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது, உங்கள் வேலைகள் பாதுகாப்பாக இருக்கிறது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது. ஆக அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்து அந்த பாதுகாப்பின் எல்லைக்குள்ளே இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காடு அடிக்கடி நான் படிக்கிற நாட்களில் போனது உண்டு. அதில் ஒரு வாசம் வச்சுருப்பான் கடைசியில் போகும்போது, இது இன்னும் என் மனசில் அப்படியே இருக்குது. யூ ஆர் சஃபிஷியன்ட்லி வார்ன்டு. என்னது, நீங்கள் போதுமான அளவு எச்சரிக்கப்பட்டு விட்டீர்கள்மா. அப்படின்னா ஆறுநடி பார்த்துப்போ, ஆறுநடி அங்கிட்டு திரும்ப இங்கிட்டு திரும்புமா. ஆக இந்த வேத வசனங்கள்லாம் நமக்கு நல்ல எச்சரிப்பை தருகிறது. அதனால் அந்த பாதுகாப்புகளே இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாப்பார். நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி அத்தோடு கூட அதோடைய பாதுகாப்பை உங்களுக்கு அருளுவாராக. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொன்னீரே ஆண்டவரே. தீமை நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே, எங்களை எந்த தீமை அணுகாமல் உங்க கண்ணுக்குள்ள வச்சு எங்களை பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில வந்திருக்கிற தேவ ஜனத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனிதர்கள் மூலமாகவோ, பிசாசின் மூலமாகவோ, அல்லது இவர்களுடைய அறியாமையின் மூலமாகவோ இவர்களுக்கு எதிராய் வருகிற எந்த தீமையா இருந்தாலும் அந்த தீமையை இயேசுவின் நாமத்தில் விளக்குங்க ஆண்டவரே. தீமையை விளக்குங்க ராஜா. நீர் தீமையை விளக்குகிற தேவன் ஆண்டவரே. நீர் நன்மை செய்கிற ஆண்டவர். உம்முடைய பலத்த கரத்திற்குள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பரிசுத்த ரத்தத்திற்குள் மூடிக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நல்ல சாட்சிகளை நீங்கள் சொல்வீர்கள். ஆமென்.